பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, திறந்தே இருக்கும் கதவை தட்டி கொண்டிருக்காதீர்கள். ஆதார வசனம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது வரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். தேவனை இரட்சகராக கொண்ட ஜனமே, இந்த வசனத்தினுடைய வரலாறு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். அவங்க அப்பாவுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. அவங்க அப்பா அவனையும் வேலைக்காரனை அனுப்பி போய் தேடிக்கொண்டு வாருங்கள். தேடிக்கொண்டே அந்த நாட்டை விட்டே கடந்து எல்லையை கடந்து வந்து விட்டார். இப்பொழுது ஐயோ, கழுதை கிடைக்கவில்லை. கழுதை கிடைக்காவிட்டால் பரவாயில்ல, நம்மளை பற்றி அப்பா கவலைப்படக்கூடாது, திரும்பி போய்விடலாம் என்று சொல்கிறான். அப்பொழுது வேலைக்காரர் சொல்கிறார், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், அவரிடம் போய் கேட்டால் கழுதை எங்கே இருக்குன்னு சொல்லிவிடுவார் என்று சொன்னான். உடனே அந்த தீர்க்கதரிசி தேடிக்கொண்டு போகிறார்கள். சாமுவேலை சந்திக்கிறார்கள். சாமுவேலிடம் அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் சாமுவேலிடம் சொல்கிறார், அதோ வருகிறானே, பென்யமீன் கோத்திரத்தான், அவன்தான் ராஜாவாக நான் செலக்ட் பண்ண போனால் கேண்டிடேட், நீ அவருடைய அபிஷேகம் பண்ணு என்று. இதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு எல்லாரும் இவ்வளவு ராஜா வேணும் என்று கேட்டார்கள். இதுவரையில் கர்த்தர் தான் ராஜா. இப்பொழுது முதலாக அந்த ராஜாவுக்கு நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லிவிட்டார். உடனே சாமுவேல் அந்த சவுலையும் வேலைக்காரனை அழைத்து அமரச் சொல்லி, அப்பொழுது சொல்கிறார், சமையல்காரனை கூப்பிட்டு, நான் உனக்கு முன்னமே சொல்லியிருந்தனே, அந்த தொடை கறியை கொண்டு வா என்று சொல்கிறார். அதாவது இப்படி ஒருத்தன் வருவான், அவனுக்கு ஸ்பெஷலாக கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இவன் போய் அமர்ந்ததும் அதை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதுதான் சொல்கிறார், நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அவனுக்காகவே எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அவன் இன்னும் சாமுவேல் யாரென்றும் தெரியாது, அவன் போவானா மாட்டான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், எடுத்து வைத்து விட்டார். கேட்டீர்களா? அப்படி உங்களுக்கு என்று, உங்கள் குடும்பத்திற்கு என்று, உங்கள் பிள்ளைக்கு என்று எல்லாம் ஆயத்தம் பண்ணி எடுத்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். அது ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். அதை பெற்றுக்கொள்வது எப்படி? அதுதான் செய்தி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய மாளிகை, அதனுடைய எல்லா செல்வங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாளிகையுடைய வெளி கேட்டு சாவியை உங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். உள்சாவி எங்கே என்று கேட்கிறீர்கள். கொடுத்தவர் சொல்கிறார், வெளிகேட்டு திறந்து உள்ளே போனால் போதும், மற்ற கதவுகள் தானாக திறந்து கொள்ளும், உங்களுக்கு வேண்டியது யாவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று. இது உதாரணம். இதில் இனி ஒருவர் உள்ளே நுழைய முடியாது. இது உங்களுக்கென்றே பிரத்யேகமான மாளிகை, உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கு தனித்தனி மாளிகை, பொக்கிஷம் என்ற விவரமும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் வேகமாக போய் அந்த பூட்டுக்குள், அது வெளிகேட்டு அந்த பூட்டுக்குள் சாவியை திணிக்கிறீர்கள். சரியான சாவிதான், ஆனால் திறக்கவில்லை. உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து டென்ஷன் ஆகி நிற்கிறீர்கள். இதுதான் இன்றைய நம்முடைய நிலைமை. இன்றைய செய்தி இதுதான். எப்படி திறந்து உள்ளே போய் எடுத்துக்கொள்வது? மாளிகையும் பொக்கிஷங்களும் கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள சகல சம்பத்துகளும் உள்ளது. சங்கீதம் 31:19 இதைத்தான் சொல்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும், நம்புகிறவர்களுக்கும் பயப்படுகிறவர்களுக்கும் நீர் உண்டுவனி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், ஆச்சரிய குறி போட்டிருக்கும். அப்படி என்றால் அவ்வளவு பெரிதாக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்கள். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். கேட்டீர்களா? உங்களுக்கு என்று வைத்து ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருப்பது உங்களுக்கு காதில் கேட்கல, கண்ணில் நீங்கள் பார்க்கல. ஆனால் ஆவியானவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்? என்னதை செய், உனக்கென்று வைக்கப்பட்டது உன்னை தேடி வரும், அதுக்கு எடுத்துக்கொள்வாய் என்று. அது உங்களுக்கு தெரியும். வெளிகேட்டு திறப்பது என்பது தேவனுடன் நாம் சேர்வது. இதை சந்தேகப்பட்டு கொண்டு தேடாவிட்டால், வேதத்தை முறையாக வாசிக்காவிட்டால், ஸ்தோத்திரபலி துதிபலி செலுத்தாவிட்டால், சபை ஆராதனைக்கு தவறாமல் போகாவிட்டால் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரோ, தண்டித்து விடுவாரோ என்ற டென்ஷன், கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம். உங்களை இவைகள் ஏதும் இல்லாமல் என் தகப்பன் என்னை ரட்சித்து விட்டார்.
நான் தெய்வ குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன். நான் உடன்படிக்கையும் பிள்ளையாகிவிட்டேன். அவருடைய சொந்த மக்கள் ஆகிவிட்டேன். இனி ஒருவர் நீ வேதம் வாசி, நீ சபைக்கு போ, நீ ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் சொல்லு, நன்றி சொல்லு, பயப்படாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது என் குடும்பத்தினுடைய புரோட்டோகால். அவருடைய இதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி இருக்கிறார். லூக்கா 15:31. நான் அவருடைய சொந்த பிள்ளை, அவர் என் தகப்பன், கர்த்தர் என் பங்கு, எனக்கென்று குறித்து வைத்ததை, ஏற்படுத்தி வைத்ததை எனக்கே தான் தருவார். சங்கீதம் 138:8. யோபு 23:14. நான் சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் ஒரு பேப்பரில் குறித்து வைத்து கொண்டு நீங்கள் வாசித்து இல்லை கோர்த்து பாருங்கள். எனக்கு குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் எல்லா வசனங்களையும் சொல்ல எனக்கு வாய்ப்பில்லை. இந்த சிந்தையோடு தேவனே கர்த்தரே என் தெய்வமாய் தகப்பனாய் இருப்பதால் அவருடைய கட்டளைக்கு முதலில் கீழ்ப்படிவேன். கேட்டீர்களாம்? இது செய்தால்தான் ஆசீர்வாதம் என்று இல்லை, நான் செய்ய வேண்டும். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். நாம் நீதி செய்ததால் அல்ல, அவர் செய்ததால், இயேசு செய்ததால், கல்வாரியில் செய்ததால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம். நீதிமான் ஆக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்குரிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைக்கு முதலில் கீழ்ப்படிவேன். நாம் நீதிமான் அல்லவா, அவருடைய பிள்ளை அல்லவா, நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவரைத்தான் முதலில் வைப்பேன், அவரைத்தான் முக்கியமாக வைப்பேன். அவர்தான் என்னை முதலில் தேடு என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:33, மத்தேயு 7:7. ஆகவே அவரை முறையாக தேடுவது, முறையாக வேதம் வாசிப்பது, நன்றி செலுத்துவது, பெற்ற வாக்கை தியானிப்பது, விசுவாச அறிக்கை செய்வது, காத்திருப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக கவலைப்படாமல் இருப்பது, இது எனக்குரிய ஸ்லாக்கியம். இது யாராவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்ய என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம், இது என்னுடைய பங்கு. நான் ஆனந்தமாக செய்வேன். இதை தினந்தோறும் வாழ்வில் நியதியாக வைத்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் இருக்கும் இடம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் ஒழுங்குமுறையாக எப்பொழுதும் போல செய்து வந்தால், என்ன பிரச்சனை இருந்தால் விடாமல் நீங்கள் செய்து வந்தால், உங்களை சுற்றி எப்பொழுதும் தேவ பிரசன்ன மகிமை இருக்கும். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகும் என்கிறது வேதம். மழையே உருகு கூடுமானால் எந்த தடையும் எதிரியும் பொல்லாங்க உங்களை அணுக முடியாது. அதுதான் சங்கீதம் 91 வாசித்து பாருங்கள். 16 வசனம் இருக்கிறது, வாசித்து பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை ஒன்று அணுகாது. ஏன் அணுகாது? பிரசன்னம் இருக்கிறது. பிரசன்னத்தை நீங்கள் சம்பாதிக்கவில்லை, நீங்கள் இதை செய்யும் பொழுது பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளுகிறது. அணுக முடியாது. விடுதலையும் ஆசீர்வாதத்தையே உங்கள் கண்கள் பாராமல் என்ன வச்சிருக்கிறாருங்க அப்பா நான் தருவாரா அதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த குடும்பத்தில், தெய்வ குடும்பத்தில் பிள்ளை. அவருக்குரிய சொத்தெல்லாம் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய பிரசன்னத்தையே வாஞ்சியுங்கள், அவருடைய அன்பை வாஞ்சியுங்கள். தயவு, காருண்யம், கிருபையையே சார்ந்திருங்கள். இதுதான் வெளிகேட்டு திறந்து உள்ளே பிரவேசிப்பது. இந்த ஒரே சாவி போதுமானது. மற்ற எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கின்றன. வெளிப்படுத்தல் 3:8 சொல்கிறது, ஆண்டவரே சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகள் என்ன? நாம் அவரை தேடுவது, பொறுத்து கொள்வது, அமைதியாக இருப்பது, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செய்வது. பலன் இல்லை, ஆனாலும் நாம் செய்கிறோம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, அதாவது கீழ்ப்படிந்ததனாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கேட்டீர்களா? அதை யாரும் பூட்ட முடியாது, திறந்து தான் இருக்குது. ஆனால் நமக்கு கண்ணுக்கு அது தெரியல. ஆகாருக்கு ஆதியாக 21ஆம் அதிகாரத்தை அழுகிறார் பிள்ளை சாகிறது என்று. துறவு அங்கே தான் இருக்குது, தண்ணி அங்கே தான் இருக்குது, அவள் கண்ணுக்கு தெரியலை. ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை? டென்ஷன். சரியான நேரத்திற்கு நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக உங்களை வந்து அடையும். எபேசியர் 3:20. ஒரு குறைவு உங்களுக்கு வராது. இது சத்தியம். குறைவு என்பதை நீங்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 24-25 வாசித்து பாருங்கள். இது சத்தியம். இப்போது சவுலுக்கு வருவோம். சவுல் பென்யமீன் கோத்திரத்தான் முதல் ராஜாவாக ஆக்கப்பட்டவன். அவன் ஆரம்ப காலத்தில் அற்புதமாகத்தான் இருக்கிறான். காதில் எதையும் வாங்கி கொள்ளவில்லை. அவனுடைய வேலையே குறியாக இருந்து நன்றாக வருகிறான். புகழ் வருகிறது. வந்தவுடனே மறந்து விட்டான். தன்னுடைய ஆரம்பத்தை மறந்து விட்டான். மக்களை தேட ஆரம்பித்து விட்டான். மக்களுடைய மகிமையை தேட ஆரம்பித்து விட்டான். ஐயோ, மக்கள் நமக்கு வேண்டுமே என்று கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் விட்டுவிட்டான். ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் விட்டுவிட்டான். ராஜ்யபாரம், ஆவியானவர் விலகி போய்விட்டார். விலகி போனதே தெரியாமல் 25 வருஷம் ஆண்டதாக வரலாறு சொல்லுகிறது.
1 சாமுவேல் 16:13 இப்பொழுது தாவீதுக்கு அபிஷேகம், அவனை தள்ளிவிட்டு இவனை எடு என்று சொன்னார். தாவீதுக்கு அபிஷேகம், ராஜ அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. தாவீது கீழ்ப்படிந்தான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். அவன் தவறு செய்தான், கொலை கூட செய்தான். எப்படி இப்படி சொல்ல முடிந்தது என்றால் 3 காரியங்கள். 1, அவன் ஆரம்பத்தை மறக்கவே இல்லை. நான் எங்கே இருந்தேன்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், ஆட்டுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்தேன், என்னை கொண்டு வந்து எங்கே வைத்திருக்கிறார். அவன் அந்த ஆரம்பத்தை மறக்கவே இல்லை. 2வது, உறுதியாக இருந்தான், விசுவாசத்தில் அவரை தேடுவதில் உறுதியாக இருந்தான். 3வது, தவறு என்று சொல்லும் பொழுது தன்னை திருத்தி கொண்டு மறுபடியும் லைனுக்கு வந்து விட்டான். ஐயோ நாம் தப்பு செய்து விட்டோமே என்று ஓடி போகவில்லை, மறுபடியும் செய்யவில்லை, தன்னை திருத்தி கொண்டான். இந்த 3 இருந்ததனால்தான், ஆண்டவருக்கு ஏற்ற அவருடைய உள்ளத்தை அறிந்ததனால்தான் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னான். ரூத் எடுத்துக்கொள்ளுங்கள், அடிக்கடி நான் சொல்லக்கூடிய உதாரணம். அவள் எதை எதிர்பார்த்து எருசலேமுக்கு வந்தாள்? யூதேய தேசத்திற்கு வந்தாள். அந்த வயசான மாமியோட நகோமியோட எதற்காக வந்தாள்? தனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் என்றா? தான் பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிப்போம் என்று வந்தாளா? எதுவுமே இல்லை அவருடைய இருதயத்தில். இந்த தெய்வம் நமக்கு வேண்டும், இந்த தேவனை போய் பார்ப்போம், அவர்கள் எப்படி பலி செலுத்துகிறார்கள், அப்படி பலி செலுத்தக்கூடிய மக்களை போய் பார்ப்போம் என்றுதான் வந்தாள். அவருடைய இருதயம் முழுதும் தேவன் தேவன் தேவன், அந்த ஆசை, அந்த விருப்பம். எங்கள் ஆண்டவர் உட்கார வைத்தார். அப்படி நீங்கள் நினைத்து பாருங்கள். எங்கள் அப்பா என்னை மறக்க மாட்டார் என்று அதிகாலை தேடி பாருங்கள். ஒரு பாட்டு பாடுங்கள், ஒரு வேலை செய்யும் பொழுது ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிக் கொண்டிருங்கள், அவருடைய சிந்தையாகவே இருந்து பாருங்கள், சகல கதவுகளும் உங்களுக்கு திறக்கும். தாவீது சொல்வதை பாருங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தா. அதான் தாவீதுக்குள்ள ஸ்பெஷல் என்று இருதயம் உடைத்து சொல்லும் என்றால் சங்கீதம் 27:8. சங்கீதம் 105:4 சொல்வது, கர்த்தரையும் அது வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கேட்டீர்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, நேரம் கிடைக்கும் போதில்லை, நித்தமும் தேடுங்கள். உங்களுக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி இருப்பதை அவர் வேறு ஒருவருக்கும் கொடுத்து விட மாட்டார். உங்கள் மகனுக்கும் மகளுக்கு என்று மணமக்களை தேடி அவர் வைத்திருக்கிறார். அது யாராவது போயிடுவார்களோ, வேற யாராவது தட்டி கொண்டு போய் விடுவார்களோ என்று ஒரு நாள் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அது உங்களுக்கு என்று வைத்ததே. ஒரு நிமிடம் தாமதமும் பண்ண மாட்டார், ஒரு இடம் முன்னதாகவும் தரவ மாட்டார். அவரது அன்பையும் தயையும் கிருபையும் சார்ந்திருங்கள். உங்கள் தலையில் ஒரு முடியும் அவரது கட்டளை இல்லாமல் கீழே விழாது. சந்தேகம், பயம் இவைகள் பிசாசின் கருவிகள். இவைகள் ஒருபோது உங்களை அண்ட நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. வரத்தான் செய்யும் என்று நாமளாகவே அதை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனிதர்கள் இருந்தால் வரத்தான், அந்த மனிதர்கள் வெளியில் இருக்கிறவர்களுக்கு. நாம் தேவ மனிதர்கள் நமக்கு வரக்கூடாது, அண்ட விடக்கூடாது. தினமும் எத்தனை சாட்சியை நாம் பார்க்கிறது செய்தியின் மூலமாக. இவைகளெல்லாம் கர்த்தரையே அவரது பிரசன்னத்தை தேடினார்கள், நாடினார்கள், வெற்றி பெற்றார்கள். நீங்கள் தோற்று போக, ஏமாந்து போக வாய்ப்பே இல்லை. முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற நாற்காலில் உங்களை அமர் வைக்காமல் அவர் ஓயவே மாட்டார். தைரியமாக தெளிவாக அவரை தேடுவதிலும் அவரோடு இணைந்து கீழ்ப்படிந்து இருப்பதிலுமே கவனமாக இருங்கள். இது போதும், இதுவே உங்களது வெற்றிக்கு அடையாளம். ஜெபிக்கலாம். தகப்பனை உம்மை தேடுவதிலும் உம்மோடு இணைந்து நடப்பதிலும் மாத்திரம் மிகவும் கவனமாயிருப்பேன். மற்றவரை என்னை தேடி வரும் என்பதில் முழு நிச்சயமாயிருக்கிறேன். இப்படி நிதானமாக பொறுமையாக நடக்கும்போது கிருபை எனக்கு போதுமானது தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார், எப்பொழுது கொடுப்பார், எவ்வளவு கொடுப்பார் என்பதல்ல என்னுடைய கவனம். இன்றைக்கு என்னை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், அதிலேயே நான் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.